சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல சண்டை சேவல்கள் பற்றின நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே வரோம். என்ன நடுவில் கொஞ்சம் ரொம்ப நாள் பிரேக் விழுந்து போச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கொஸ்டின் ஆன்சர் வீடியோ. நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். முதல் கேள்வி, கட்டாளி வியாபாரி இவங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. வியாபாரிகள் எனக்கு தெரிஞ்ச அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 80% பேர் கோழி வியாபாரம் பண்ணுறதோடு நிப்பாட்டிக்கிறாங்க. நல்ல பொருளாக பார்க்குறாங்க, எடுக்கிறாங்க, அதை வியாபாரத்தோடு நிப்பாட்டுறாங்க, அவங்க கட்டலாம் மாட்டுறாங்க. அதே மாதிரி வியாபாரி நோக்கில் போகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. அதாவது ஓன் ப்ரீடு வளர்க்குறவங்கள விட வியாபாரிகளுக்கு ரிஸ்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு காட்டில் மேயிற நல்ல சேவல்களை பிடிச்சி அதை ஒரு மாதம் 2 மாதம் கட்டுத்தரையில் போட்டு நல்ல பணத்துக்கு கைமாற்றி நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு 80% பேர் பார்த்திங்கன்னா வேகம் போய் அடிக்கிற கோழி மட்டும்தான் எடுப்பாங்க. அவங்க ஸ்டாண்டிங் கோழி எக்காரணத்தை கொண்டு எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி வேகம் போகிற கோழியை அவங்களுக்கு சேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரமாகவும் எளிமையாகவும் விற்றுடலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, நல்ல கோழியாக இருக்கும், அது ஏதாவது ஒரு சீக்கில் மாட்டியிருக்கும், அதை கிடைச்ச ரேட்டு வரல லாபம்னு சொல்லிவிட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. இவங்க கொண்டு அந்த சேவலை கட்டுத்தரையில் போடுறப்ப இவங்க கட்டுத்தரையில் எத்தனை சேவல் வச்சுருக்காங்களோ அத்தனையுமே அடிபட்டு போயிடும். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட நண்பர்களுக்கு அடிபட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கட்டாளி இந்த மாதிரி ஓன்லைன் செட் பண்ணுறவங்க, இவங்களுடைய மைண்ட் செட்டே 1000 ரூபாய் கட்டினாலும் சரி, 500 ரூபாய் கட்டினாலும் சரி, நம்ம கோழியை நம்ம கட்டி பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கறிக்கு சேவல் வாங்கினாவே மினிமம் 3000 ரூபா. அதை ஒரு அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் கட்டுக்கு கொண்டு போய் கட்டுறப்ப அதில் ஒரு அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கட்டி மேட்ச் போகிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 2 மடங்கு பணம் போகிற மாதிரி இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த கோழி மட்டும்தான் கட்டுவாங்க. சொந்த கோழி ரெடியாக வரலும் வெயிட் பண்ணுவாங்க. அதுவே கட்டாளிகள் பெரும்பாலும் விரும்பக்கூடிய லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் தான். ஸ்டாண்டிங் மீறி போனால் பெருநடை. இந்த ஸ்பீடு போய் அடிக்கிற கோழிங்க கட்டாளி பெரும்பாலும் லைக் பண்ண மாட்டாங்க, அதை ப்ரீட் பண்ணி எடுக்கவே மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே ரொம்ப பேசிட்டோம். ஸ்பீடு கோழி, ஸ்டாண்டிங் கோழி, என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். உங்களுக்கு நம்ம லைனில் பட்டா அப்படி இல்லைன்னா சிக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. அவைலபிலிட்டி பொறுத்து இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி, இந்த சேவல் வியாபாரத்தில் பயங்கரமாக ஏமாத்துறாங்க, அதை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நண்பர் கேட்டிருக்காரு. இதை பற்றியும் நம்ம முழுமையாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா ஒரே விஷயம், சேவல் நேரில் போய் எடுங்க. அப்படி இல்லையா நம்பிக்கையான இடத்துல எடுங்க. சும்மா ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு பார்த்துட்டு அந்த சேவலுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 15,000 இருக்கும். அதை ஒரு 2,000 3,000 போட்டிருப்பாங்க. உடனே ஃபோன் பண்ணி அந்த சேவலை அவசரமாக வாங்கணும், புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குற அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுவிட்டு, இந்த மாதிரி தான் இதில் 99% பேர் ஏமாறுறாங்க. ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு என்னமோ ஒரு படத்தில் டைலாக் வருமே, அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம். அதே மாதிரி நான் அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் கீழே தரேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். முடிஞ்ச அளவு இதில் ஏமாற்றாமல் நேர்மையாக வியாபாரம் பாருங்கள். கண்டிப்பாக நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லதே சேரும். நம்ம ஒருத்தர் இன்றைக்கி 1000 ரூபா ஏமாற்றினோம்னா நாளைக்கு ஒருத்தர் நம்மளை 10,000 ரூபா ஏமாற்றிட்டு போவோம். இந்த ஃபீல்டை பொறுத்தவரையிலும் அப்படி தான். அடுத்த நண்பர் கேள்விக்கு போகலாம். சேவல் சண்டை மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு டைம் ஸ்டாண்டிங்கில் இருக்குது, ஒரு டைம் ரன்னிங்கில் போகுது. இது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நம்மளுடைய கத்திக்கால் ரகங்களை பொறுத்த வரைக்கும் வேகம் போய் அடிக்கிறது, பெருநடையில் அடிக்கிறது, அதே மாதிரி ஸ்டாண்டிங்கில் நின்று அடிக்கிறது, மறுபடிக்கிறது, மொதப்படிக்கிறது, இந்த மாதிரி அப்படியே லைன் பண்ணிக்கிட்டே போவாங்க. இதே மாதிரி தான் சில சேவல்களுக்கு தகுந்தாற் போல் அடிக்கும். வேகம் வர கோழிக்கிட்ட பக்காவாக ஸ்டாண்டிங் ஆகிடும். இதுவே ஸ்டாண்டிங்கில் இருக்கிற கோழிக்கிட்ட வேகத்தில் போய் அடித்து பார்க்கும். நல்ல வேகம் வர கோழியை தாண்ட விட்டு மறுபடித்து பார்க்கும். ஆக்சுவலாக நம்ம சண்டையில் போய் பச்சு பிரிப்போம்ல, இது மயிலாக தாண்டா நிற்கும், இதுதான் மயில், இதுக்கிட்ட இது வேணால் நிறம் மாறிக்கும், அந்த மாதிரி நம்ம பிரிப்போம் தெரியுமா?
அதே மாதிரி தான் இது பக்கா ஸ்டாண்டிங்கு. இதெல்லாம் ஒரு 8 கூட வைக்காது. இதுகிட்ட இதுதான் வேகத்தில் போய் அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வைப்பாங்க. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் என்ன கோழி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய கோழி சண்டையும். நல்லா உதற கோழிக்கிட்ட வச்சோம்னா இதுவும் ஆக்ரோஷத்தில் உதறி பார்க்கும். ஹைட்டு நல்லா ஹை ஃப்ளை சைட்டுக்கிட்ட வச்சோம்னா நம்ம கோழி முடிஞ்ச அளவு எக்கி பார்க்கும். நீங்கள் ஹை ஃப்ளையர் சேவலை கொண்டு போய் கீழே தரையிலே மறுபடிக்கிற சேவல்கிட்ட வச்சிங்கன்னா இந்த சேவல் தாண்டி விழும். மறுபடிக்கிற சேவல் கரெக்டாக அந்த சேவல் இறங்குறப்போ வந்து கச்ச கச்சன்னு உதறி விட்டுரும். அவ்வளோதான். இந்த மாதிரி சண்டையிலேயே இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. இதை தாண்டி அந்த சேவலுடைய ஸ்டெமினாவை பொறுத்து ஒரு சேவலை முழு ஃபினிஷிங்கில் இருக்கிறப்ப நல்லா டெம்பர் பண்ணி அதை சண்டை பார்க்குறது வேறு. அதே சேவல் குருத்தில் இருக்கிறப்பையோ இல்லை வந்து 4-5 பொட்டைங்களுக்கு போட்டுட்டு உடம்பு தடலாம் இல்லாதப்ப சேவல்லாம் அப்படியே கொலன்னு ஆகிடும். அப்போ சண்டை பார்த்திங்கன்னா அந்த சண்டை வேறு. ரெண்டுத்துக்கும் சண்டை கண்டிப்பாக டிஃபர் ஆக தான் செய்யும். அடுத்த கேள்வி, உடப்பு சேவல் பற்றி வீடியோ போடுங்கிற மாதிரி நண்பர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி லைனேஜ் எப்படி உடச்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதில் அந்த லைன் ப்ரீட் அப்படின்னு சொல்கிற இன்ப்ரீடை பற்றியும் இந்த மாதிரி மாற்றி போட்டு எடுக்கிறத பற்றியும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, லைன் ப்ரீடை விட இந்த மாதிரி உடப்பு போட்டு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. லைன் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரெல்லாம் இந்த கத்திக்காலில் பிரபலமான நபர்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ அவங்க பேர் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கோ அதே மாதிரி அவங்க கோழியில் இது ஒரு குறை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இந்த குறைகள் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து லைன் மாற்றி உடைக்கிறப்ப என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா டிஎன்ஏலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு 4 வீடியோ போட்டிருப்போம். லைனேஜ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வீடியோ போட்டிருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம். எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்து இந்த பஞ்சபட்சி யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்கள் யாருக்காவது பேக் ஃபயர் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். அதுக்கு தான் நண்பர் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் ஆகும். நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு ஜெயிக்கும், ஆனால் நமக்கு ஜெயிக்காது. ஆனால் இதில் ஒரு விதமான லாஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே வழியாக கிளம்பி திருவண்ணாமலை போயிடணும். முழுமையாக சரி பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக தாக்கம் கம்மியாகும். ஆரம்பத்தில் இருந்தே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்தந்த சேவல், அதே மாதிரி எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி சேவல்கள் எல்லாம் நல்லா செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ போய் உடனே தேடி பார்க்காதீங்க, எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இந்த பஞ்சபட்சி சம்மந்தமாக எனக்கு விழுந்த அடியில் பூரா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் அந்த வீடியோ போடுறப்பயே எல்லாம் நோட்டில் எழுதி வைங்க, ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதில் உங்களுடைய ராசிக்கோ அல்லது உங்களுடைய நட்சத்திரத்துக்கோ இல்லை இது எனக்கு ரெண்டுமே தெரியல அப்படின்னா உங்கள் பேருக்கு என்ன சேவல் செட் ஆகும் அப்படின்னு போட்டிருப்பேன். உங்களுடைய பேருக்கோ காகம் செட் ஆச்சுன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அக்னிஸ்தலத்தில் போயிட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க. அந்த அக்னிஸ்தலம்தான் மூலம். சரிண்ணே, இப்போ என்னுடைய பட்சி ஆந்தையாக இருக்குது, நான் எதனே கும்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிவல பாதையில் 7வது கிலோமீட்டரில் மேற்கு பக்கம் வர்ணலிங்கம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவரை போய் பார்த்துட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு வாங்க, தாக்கம் கம்மியாகும். என்னுடைய பட்சி கோழி அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கிரிவல பாதையில் இன்னும் 1 கிலோமீட்டர் அப்படி தள்ளி போனீங்கன்னா வாயுலிங்கம் அப்படின்னு பேர் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்து நல்லா ப்ரே பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரியே வள்ளூருக்கும் மயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் திருவண்ணாமலையுமே ப்ரே பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தாக்கம் தான் கம்மியாகுமே தவிர நிவர்த்தி ஆகாது. 10 அடி வாங்குற இடத்துல ஒரு 2 அடி விழும், அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.